அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்க்கையில் அதிவிரைவாக முன்னேறி கொண்டே போக எடுத்த காரியம் 1000 மடங்கு வெற்றியை பெற வெறும் இந்த நம்பரை மட்டும் எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகவும் காரிய தடைகள் நீங்கவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய grabovoi நம்பர்ஸ் கான்செப்ட இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த grabovoi நம்பர்ஸ்னா என்ன, வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்களை பெற இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. அனைத்து பணவசிய முறைகள் மற்றும் வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடிய அனைத்து பதிவுகளிலும் நம்ம பார்க்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம், இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலமாக எதிர்பாராத பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு சின்ன உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதற்கு முன்னாடி கடவுள் கிட்ட அந்த காரியம் வெற்றி பெறணும்னு நம்ம பிரார்த்தனை செய்றோம். இறைவனிடம் தான் நம்ம பிரார்த்தனையை செஞ்சிட்டோமேன்னு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தால், கிடைக்கும் வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறாது. ஆனால் இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நாம் எடுத்த அந்த காரியத்தில் மகத்தான வெற்றியை விரைவாக நம்மால் பெற முடியும். இதே கான்செப்ட் தாங்க நம்ம அப்லோட் பண்ற எல்லா மெத்தட்ஸ்குள்ளேயுமே மறைந்திருக்கு. முழு நம்பிக்கையுடன் இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சரிங்க, அடுத்ததாக இந்த grabovoi நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில நம்பர்ஸை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது, அதாவது நம்பர்ஸ் மேல அதீதமான நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட நம்பர்ஸ் மேல அதீதமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கும் அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த 369 காம்பினேஷன்ல இருக்க மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிஞ்சுக்க முடியும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்முடைய இன்னொரு சேனலான மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல்ல இந்த மெத்தடை நம்ம நிறைய பயன்படுத்தி இருக்கோம். இந்த grabovoi நம்பர்ஸ்ல சில சக்தி வாய்ந்த எண்களுடைய காம்பினேஷன் இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 30 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த grabovoi நம்பர்ஸ் நமக்கு இருக்குங்க. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த நம்பர்ஸ் உடைய சீரிஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த செட் ஆஃப் நம்பரை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி அதிரடியான முன்னேற்றத்தை அது கொடுக்கும். சரிங்க, இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம்.
குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு 3 மாதங்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க நல்ல ரிசல்ட் நமக்கு தெரியும். தினமும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சமாக 2 முதல் 3 நிமிடங்கள் தாங்க ஆகும். நம்முடைய முன்னேற்றத்திற்காக 2 நிமிஷம் டெய்லி இந்த மெத்தடுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதே போல டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம். மைண்ட் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஓரளவிற்கு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது அது இன்னமும் வேகமாக நமக்கு பலன்களை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை எழுதுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. புதிய நோட் புக் வாங்க போறவங்க அன்ரூல்டு நோட் புக்காக பார்த்து வாங்குங்க. அதாவது கோடு போடாத நோட் புக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். வீட்லயே ஆல்ரெடி பயன்படுத்தாத நோட் புக் அல்லது டைரி நீங்க வச்சிருக்கீங்க, அது ரூல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். பேப்பர்ஸ் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஏன்னா 90 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். நோட்புக் இருந்தாதான் ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் கலர் அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது கோவில்ல உட்கார்ந்துன்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். முக்கியமான விஷயம், நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் நீங்க 4-5 நாட்கள் மாதிரி ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, நோட் புக்கை மறந்துட்டாலும் அங்க நீங்க ஒரு பேப்பர்ல இந்த நம்பரை எழுதுங்க. போகும் இடத்துல டெம்பரவரியா பேப்பர் வாங்கி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேப்பரை ஆனால் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த நோட் புக்குள்ளேயே நீங்க வச்சிருங்க. எவ்ரி வீக் ஊருக்கு போறவங்க இருப்பாங்க அல்லது ப்ரீ பிளான்டா நீங்க வெளியே போறீங்கன்னா இந்த நோட் புக்கையும் மறக்காம நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. முடிந்தவரை ஒரு தனியான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அமைதியான மனநிலை இருக்கணும். யாராவது நம்மை பார்த்துக்கிட்டே இருந்தாலோ அல்லது நம்மை சுற்றி இருந்தாலோ நம்முடைய மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சோ அமைதியான இடத்தை நீங்க தேர்வு செய்யுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 90 நாட்களுக்கு நீங்க எழுதணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாது. கரெக்டா 21 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டு நீங்க எழுதுங்க. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 13 13 4 2 5 2 5 13 13 42525. ஃபர்ஸ்ட் ஒரு 13 நீங்க எழுதுங்க. ஒரு சின்ன கேப் விட்டுட்டு இன்னொரு 13ஐ நீங்க எழுதணும். அதற்கு பிறகு இன்னொரு சின்ன கேப் விட்டுட்டு 42525ன்ற நம்பரை நீங்க எழுதுங்க. நம்ம டிஸ்பிளேல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதை போல அப்படியே நீங்க எழுதுங்க. இது போல 21 முறை தினமும் நீங்க எழுதணும். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க எழுதாதீங்க. அமைதியான மனநிலையில ஜாலியா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்க வச்சுக்க இந்த நம்பர்ஸ் மேல மட்டும் முழு கவனத்தை வச்சுக்கிட்டு நீங்க எழுதினாலே போதும். எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க. ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் புக்கை வாங்கி எழுதுங்க. பழைய நோட் புக் உங்களுக்கு வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை கிழிச்சு நீங்க எரிக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வேணாம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். அதே போல எழுதுறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதாவது பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை யூஸ் பண்ணணுமா, தினமும் ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல எழுதணுமான்னு சந்தேகமே வேண்டாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கும் வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதுங்க. அதற்கு பிறகு நீங்க அடுத்த பேஜ்ல எழுதலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி 21 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட்.
90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். குறைந்தபட்ச காலம் தாங்க 90 நாட்கள், அதிகபட்சம் எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.